முகுந்தா அச்சுதானே முகுந்தா அச்சுதானே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா தருமாய் மாமனா ஆதிசேனே செய்யனா அருள் தருமாய் மாமனா பூமிதனி மீட்ட புண்ணியனே அருள்வா பூமிதனி மீட்ட புண்ணியனே அருள்வா நாரண பூரணனே நாராயணா நாராயணா நாரண பூரணனே நலந்தரு நாயகனே நாரண பூரணனே நலந்தரு நாயகனே நான் மறை வேதம் தந்த நான் மறை வேதம் தந்த தத்துவ குணசீலனே ஓம் நமோ நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயண ஓம் நம நாராயண அறிவோம் நம நாராயண பரபரத்த பரம் தோன்றி பரத்தில சிவன் தோன்றி சிவத்தில சக்தி தோன்றி சக்தியில சரவசம் தோன்றி சரவசம் மகேசம் தோன்றி மகேச ருத்ரம் தோன்றி ருத்துல வாயு தோன்றி வாயில அப்பு தோன்றி அப்படி அண்டம் தோன்றி அண்டத்திராட்சி பரமா தன சந்தேகங்களை இந்த பரலத்தின் மூலமாக ஜனக ஜனத்தர ஜனத்குமார் சொல்லக்கூடிய 4 பேரும் இணைத்தார். இந்த 4 பேரும் சிவனிடம் சென்று சரிகை கிரிகை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய 4 மந்திரங்கள் ஜனகர் ஆசிரியர் சென்று விட்டார்கள். மறுபடியும் தந்தை உற்பத்தி ஆரம்பித்தார். எப்படி என்றால் மடிய நாரதனாகும் வசிஷ்டர் ஆத்மானதும் பிறந்த துக்கிலிருந்தும் புலவர் நாவிலிருந்தும் புலஸ்தியர் காதலிருந்தும் அங்கிரிச மாத்திலிருந்தும் கிருதம் கையிலிருந்தும் தோற்றுவிட்டார்கள். இந்த 9 பேரும் என் தந்தை சொல்லை கேட்டு எல்லாரும் சென்று விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தையை தந்தை சொல்லி வெறுத்து விட்டு பார்க்க எனக்கு ஒரு சாமி விட்டால் எப்படி என்றால் எந்த இல்லத்து விருதாய் அது முழுவாய் என்று அதன் பிரகாரம் கந்த விஸ்வநாக மகனாக பிறந்து சித்திமுத்தி அடையக்கூடிய 52 பெண்களை திருமணம் முடித்து ஒரு பெண்ணை கால் பண்ணி சொல்லக்கூடிய 51 பெண்கள் ஒழுங்கு அச்சலாம் கொடுத்தேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிரமானதோ 1008 சுக்குடுகளாக வெறுத்து விடும். என்னோட தலை வெடிக்கல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆக்ரோஷமா அடிக்கிறீங்க? நாரதர் தலை வெடிச்சா உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா? ஒரு நாரதருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா 1008 நாரதர்னா எப்படி இருக்கும் தெரியாது. அப்படி வெடிச்சா ஒருவேளை வெடிச்சதுன்னா அப்படின்னா அந்த 4 பேர் வீட்டுக்கு தான் முதல்ல நாரதர் அனுப்பி வைக்கணும். சரிங்களா? ஈரேழு 14 சென்று என் மாதா பிதாவை வணங்கி ஸ்ரீ வைகுண்டராஜ் சென்று தசாவரம் அழைக்கூடிய என்பவர் நாராயண வணங்கி இந்த கனகத்தை அடைந்து விட்டேன். இந்த கனகமும் கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. கதைக்கும் கலகத்திற்கும் முழு முதல் கலவடான ஞான முகத்தின் ஐங்கரத்தின் மூசிகவானையும் இந்த விநாயகப் பிரமனை வணங்கிவிட்டு நம்ம கதைக்கு சொல்லுவோம் ஓம் நமோ நாராயண. அதோடு இந்த சேத்தினந்த வயல் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் காவல்துறை ஐயா அதிகாரிகளுக்கும் கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அனைவருக்கும் எனது சார்பு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டேன். அன்புக்குரிய அன்னார் நாடக அமைப்பாளர் வீரமங்கலத்தை சேர்ந்த அன்புக்குரிய தமிழ் சொன்னார் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாட நடிகர் சங்க சார்பாகவும் எனது நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். எனது சார்பாகவும் மாதிரி ஆடியோஸ் அன்னார் அவர்கள் ஜெயம் ஆடியோஸ் அன்னார் அவர்களுக்கும் நன்றி வந்த வணக்கம். எத்தனையோ நம்ம பாடலாம் பாடலாம். இந்த அருமையான ஒளிபெருக்கி காலையில் நாங்கள் மேடம் கெட்ட உடனேயே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் என்னதான் பாடினாலும் மைக் செட்டு தான் வந்து நம்மளை ஒளிபெருக்கி தான் எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஜெயம் ரேடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் பணியாளர்கள் அவர்களுக்கும் என்ன சார்பு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோட யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்புக்குரிய அன்னார் வீரமங்கலத்தை சேர்ந்த அண்ணா தமிழ் சொன்னார் அவர்கள் தவப்புதல்வன் அஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் என்ன சார் எங்களது கலை குடும்பத்தை சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா அந்த யூடியூப் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடகம் பேச வர்றாங்க அப்படின்னா அமைப்பாளர் சொல்றதான்
இப்போ அப்படி கிடையாது. யூடியூப் ஒன்று வந்ததுனால யாரை கேட்டாலும் அவங்க யூடியூப் போட்டு காட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்களை நேர்த்தியாக ஒரு அழகாக படம் எடுத்து இங்கே மட்டும் அல்லாமல் வெளிநாட்டிலிருந்து பார்த்துக்கிட்டு கூட ஒளிபரப்பக்கூடிய நல்ல ஒரு யூடியூப் சேனல் அண்ணார் அவர்களுக்கு அவங்க யூடியூப் சேனல் நல்லபடியாக வளரட்டும். அது மாதிரி தமிழ் செல்வண்ணா நாடக அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த நாடகம் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்து சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் அமைத்து கொடுக்கும் நல்ல அன்பு உள்ளம் அண்ணா அவர்களுக்கு என்ன சாரும் அதோட புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசு பள்ளி ஆசிரியர், புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பிரகதம்பால் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நான் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் வந்து 10 வருஷங்கள் ஆகிட்டது. நான் வந்து பரம்பரை கலைஞர் கிடையாது. நாடகத்துறைக்கு வந்து ஒரு ஆசிரியராக வரணும் அப்படின்றதுக்காக முடிச்ச பிறகு நான் 2019 இருந்து நாரதரா வளம் வந்து இருக்கேன். என்னோட ஆசை என்ன அப்படின்னா அரசு பள்ளியில் ஆசிரியராக வரணும், ஏழை மாணவர்களை கொண்டு வரணும் அப்படின்றத என்னோட குறிக்கோள். அதெல்லாம் நிறைவேற்றி விட்டு இப்போ இந்த நாரதர் பணி வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கதைப்பணி தொடங்கிறேன். நன்றி, வணக்கம். அத்திமுகத்தனே அஞ்சுகரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதேன். கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அவயங்களே, அஞ்சு கரங்களே அவயங்களே, அஞ்சு கரங்களே அவயங்களே, கஜமுகண்டிலியே காருண்யமே, கஜமுகண்டிலியே காருண்யமே, அருளும் பொருளும் சமயங்களே என்றும் அஞ்சு கரங்களே அவயங்களே. மலையானை முகத்தோடு நம்மை காப்பவன், தேவாதி மூவருக்கு இவன் மூத்தவன். மலையானை முகத்தோடு நம்மை காப்பவன், தேவாதி தேவருக்கும் இவன் மூத்தவன். ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன். அசைகின்ற திருக்கையில் வரும் இறைப்பவன், அசைகின்ற திருக்கையில் வரும் இறைப்பவன். மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தான். அதனால அதை எண்ணி உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே. ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே, ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே. ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே, ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே. ஆரம்பமே அறிவித்தன நாயகா, ஆரம்பமே அறிவித்தன நாயகா. அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா, அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா. அறிமுக குருதேவன் திருமுகம் பணிந்தானே, அறிமுக குருதேவன் திருமுகம் பணிந்தானே. அறியாத சிறியேனே தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே, அஞ்சு கரங்களே அபயங்களே. இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் எங்களுக்கு நாடகம் நடத்துறதுக்கு அருமையா இருக்கும். நீங்க வந்து எத்தனையோ காசு பணமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு கைதட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம சிறந்ததிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உற்சாகம் போட்டுறதான், விளக்கானாலும் தூண்டுகோல் வேணும்.
நாங்க என்னதான் பாடனாலும் பண்ணாலும் உங்களோட உற்சாகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பாட ஒரு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடல் முடிச்சோன்னா கைதட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏகப்பட்ட நன்மைகள். கைதட்டல எத்தனையோ சிறப்பு இருக்கு. நம்ம கைதட்டுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம மூளையை வந்து வேலை செய்யும். அந்த கைதட்டு எதுக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னா சபரிமலைக்கெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவோம். 48 நாள் பூச விரதம் இருந்து 41 மண்டலம் இருந்து நம்ம பஜனை பாடுறோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னா அதுக்கு ஒரு அறிவியல் காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து கைதட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மூளைக்கு வேலை செய்யும். நம்ம எந்த பக்கவாதங்களும் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு சயின்ஸ் தான் வச்சிருக்கு. நம்ம இந்த நேரத்தில் இரவு முழிச்சு கண்ணு விழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கைதட்டினா எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தன்மையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நீங்கள் பாலை என ஐவங்கள் இருந்தாலும் வந்திருப்பது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ரம்மியமான காட்சிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு காத்தல், படைத்தல், அழித்தல் என முத்தொழில் இருந்தாலும் ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. காத்தல் அப்படின்னு பார்க்கல பிரம்மா, அழித்தல் சிவன், படைத்தல் அப்படின்றது பிரம்மா. அது மாதிரி காத்தல் எம்பெருமான் நாராயணனை வணங்கி விட்டு என் பாட்டை நாராயணனை வணங்கி விட்டு கதைப்படி செல்வோம். பன்னீர் மலர் சொரியுமே எங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியுமே எங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்ற தரும் ராகங்களே, கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லா புகழ் கொடுத்த பூமிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லா புலன் கொடுத்த மூங்கிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லா புலன் கொடுத்த மூங்கிலே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாண்டவர் போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாண்டவர் போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். பஞ்ச பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லா கோலம் கொடுத்த மூங்கிலே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லா கோலம் கொடுத்த மூங்கிலே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எம்பெருமான் நாராயணன் வணங்கி விட்டாலும் ஒவ்வொரு மனிதன் இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் போல இருக்கணும். நமக்குள்ள ஏற்ற இறக்கம் தாழ்வு மனப்பான்மை வந்துருக்க கூடாது. தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது
இவன் நல்லா இருக்கான், இவன் உயர்ந்துட்டான், வீடு வாங்கிட்டான், வாசம் வாங்கிட்டான், நகை வாங்கிட்டான், நல்ல இடத்த கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான், அப்படி இல்லை யாரை பார்த்தும் போராம படக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்க மக்கள் மேல இருக்கிறவங்க பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அந்த தன்மையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கதை. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மரத்துக்கடியில ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணி இருக்காரு. மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பறவை வந்து அழுது கொண்டு இருக்கு, கண்ணீர் சொட்டுது. மேல முனிவர் பார்க்கிறாரு, என்ன கண்ணீர் ஒரு ஈரமப்படுதுன்னு சொல்லி மேல பார்த்தோம்னா ஒரு காகம் என்ன செய்து அழுது கொண்டு இருக்குது. முனிவர் சொல்றாரு, பறவையை இனத்துக்கு இப்படி அழுது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. என்னப்பா அப்படி சொல்றேன்னா, எனக்கு வாழவே பிடிக்கல உண்மையா அப்படி. என்ன காரணம் அப்படில, என்னை படைச்சது கடவுள் என்ன படைச்சிருக்காங்க, என்னை கரையேறிட்டு காக்கா படைச்சிட்டனால என்னை யாரு பார்த்தாலும் முகரே பாரு காக்கா மாதிரின்னு சொல்றாங்க, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு என்ன, அந்த அங்க பாருங்க ஒரு கிளியை பாருங்க, எவ்வளவு ஒரு அழகா பச்சை கலர்ல வாயெல்லாம் சிவப்பா அழகா இருக்குது, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, அப்ப நீ பரவாயில்ல அங்க அந்த கிளிட்டு அதை படுற பாட கேளு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காகம் போய் தத்தி போய் அந்த அந்த கிளியிட்ட போய், கிளியே நீங்க ஒரு பறவைனா நானும் பறவைனும், நீங்க மட்டும் அழகா பச்சையா வாயெல்லாம் சிவப்பா அழகா இருக்கீங்க, நான் மட்டும் கரையேறின்னு இருக்கேன், என்னை யாரை பார்த்தாலும் காக்கா மாதிரி சொல்றாங்க, அப்படி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏப்பா நீ வர நல்லா தானே இருந்த, உனக்கு என்னாச்சு, நீ எங்க வேணாலும் சுதந்திரமா போவோம், இங்க எல்லாம் சுதந்திரம் வரும், உனக்கு யாராவது சுதந்திரத்துக்கு எடுக்கிறாங்களா, ஆனா நான் அப்படியா, என்னை வந்து கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அந்த சீட் எடு இந்த சீட் எடு போட்டு அடிக்கிறாங்க. இந்த சீட் நல்லா இல்லைன்னா அடிக்கிறது, அது எடுத்தா ஒரு அரிசி போடுறது, ஒரு நெல்லு போடுவான், அதுவும் போடல அப்படின்னா அவன் 3 போட்டியான்னா எனக்கு அதுவும் போடுறது கிடையாது, பட்னியாவே போட்டுருது. நான் அந்த மாதிரி கூண்டுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறேன், இனியே நீ நல்லா தானே சுதந்திரமா பறக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தேவையில்லா பார்க்கல, என்னை விட அங்க பாரு ஒரு மயில பாருங்க, எவ்வளவு ஒரு அழகா கலரான தொகையை விரிச்சு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த பறவை போய் பக்கத்துல போய் காகம் போய் அந்த மயில்கிட்ட போய், மயிலே நானும் பறவையும் நீங்கள் பறவையினோம், நீங்க மட்டும் இவ்வளவு கலரா அழகா இருக்கீங்க எப்படி இப்படி சொல்றாங்க. ஏப்பா நீ நல்லா தானே பறந்த, உனக்கு என்னப்பா, உனக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா, எனக்கு அப்படி கிடையாது, நான் குறிப்பிட்ட தூரத்துல பறக்க முடியாது, என்னை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயில் தொகையை புடுங்குறாங்க, புடுங்கி வியாபாரம் பண்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா காலை மிதிச்சுக்கிட்டு புடுங்குறாங்க, எனக்கு அவ்வளவு ஒரு தொந்தரவா இருக்கு. ஏன் அந்த அழகா படிச்சதுன்னு, எவ்வளவுக்குள்ள அழகு படிச்சோமோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு, உனக்கு அப்படியே உன்னை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, இங்க போகணும்னு சொல்றாங்களா, எங்க வேணாலும் நீ போய் வரலாம்ப்பா, நீ சுதந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா உனக்கு நீயாத்தான் இருக்கணும், யாரை பத்தியும் நினைக்க கூடாது, தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு உருப்பட முடியாது, நீ மேல இருக்கிற பார்க்காத உன்னை விட கீழே இருக்கிறவங்கள பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே இந்த காகத்தை உணர்ந்துச்சா, பரவாயில்லையே எல்லாருமே அழகா இருந்தாலும் அவங்களுக்கு அழகுக்கு ஆபத்து இருக்கு, நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திரும்பிச்சா. அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கணும், மேல இருக்கிறவங்க பார்த்தோம்னா அப்படின்னா நம்ம தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்மளோட கீழே இருக்கிறவங்க பார்த்தா நம்மளோட நம்மனா பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்கும், அவங்கள பாருங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அந்த தன்மையிலே ஒரு மனிதன் வந்து ஏற்ற இருக்க வரணும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இந்த அம்மனை வாழ்த்தி விட்டு கதைக்கு செல்வோம். தந்தன 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 தாம், தந்தன 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 தாயே, அம்மன் கோவில் கீழத்தாளே, அன்னவயல் மேற்காளே, அம்மன் கோவில் கீழத்தாளே, அன்னவயல் மேற்காளே, நம்ம ஊரு நடுவாளே நிற்குதடி, அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி, அவன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறடி, அடியே நடுக்கண்ட நம்ம கண்டு சொக்குதடி. தூக்கணா குருவி எல்லாம் தான் அறிந்த பாசையிலே, தூக்கணா குருவி எல்லாம் தான் அறிந்த பாசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே, மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே, மழையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும், மழையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும், வானம் காத்திருக்கே மஞ்ச காணி விளைஞ்சு வரும், அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே, நம்ம ஊரு நடுவாலே நிற்குதடி, அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி, தந்தன தந்தன தந்தன
தந்தானா தந்தானா தான தந்தன தந்தானா தந்தானா தந்தன 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 தான் தூக்கணா குருவி எல்லாம் தான் இருந்த பாசையிலே தூக்கணா குருவி எல்லாம் தான் இருந்த பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழையை திறந்து விட்டா மழத்தனி நிறைஞ்சு வரும் மழையை திறந்து விட்டா மழத்தனி நிறைஞ்சு வரும் வானம் காத்திருக்க மஞ்சக்காணி விளைஞ்சு வரும் அம்மங்கோவில் கிழக்காலே அம்மங்கோவில் நேர்காலே நம்ம ஊரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சன அம்மா கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தானா தந்தன 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 தான் அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளேன் 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளேன் சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் முடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மங்கோவில் கிழக்காலே வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொத்துதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொத்துதடி நம்ம எத்தனை பாடலாம் பாடலாம்.